வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரகசியமாக சுமந்த குடும்பத்தின் வழி, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. உங்களுடன் எத்தனை நபர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியில் போய் எப்பொழுதும் சொல்ல மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்தால் கூட அதையே நண்பர்களிடத்திலோ பழகக்கூடிய இடங்களிலோ போய் சொல்லக்கூடாது என்கிற ஒரு மனமானது உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போலயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் ரகசியமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வழிகள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். வீட்டின் பொருளாதார சுமையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களின் தவறான போக்கோ உங்களை எப்பொழுதும் ஒருவித கவலையிலேயே உங்களை வைத்துக்கொண்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து, ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத அந்த குடும்ப பாரத்தை நீங்கள் தனியொரு ஆளாக சுமந்து கொண்டும் இருப்பீர்கள். வெளியில் எல்லார் முன்னிலையிலும் தெரித்து கொண்டு கம்பீரமாக வலம் வந்தாலும் வீட்டிற்குள் நுழைந்ததும் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கு அளவே கிடையாது என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் நிம்மதிக்காக உங்களையே நீங்கள் மெழுகுவர்த்தியாக உருக வைத்து கொண்ட கசப்பான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டு நடக்க வேண்டும். அதே மாதிரி யாருக்கும் தெரியாத மன அழுத்தங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களை சில சுமைகள் தோளில் இருக்காது, மனதில் தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த சுமையை யாராலும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் அதை சுமப்பவர்களுக்குத்தான் அதனுடைய எடை என்னவென்று உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதை சுமக்கவில்லை என்றால் அது வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க மாட்டீர்கள். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள செய்யும் பொழுது தான் அது எந்த அளவுக்கு வழிகளை தேடி கொடுக்கிறது, எந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். பல நாட்களாக நீங்கள் அமைதியாக வாழ்ந்தது போல நடித்திருக்கலாம். ஆனால் மனதுக்குள் தொடர்ந்து ஓடிய கவலைகள் உங்களை சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்டு. நாளை என்ன ஆகும், இந்த பிரச்சனை எப்பொழுது முடியும், என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது போன்ற எண்ணங்கள் மனதிற்குள் இன்னும் சுழன்று கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. இது சிலருக்கு, அதுவும் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும். மன அழுத்தம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்பிக்கைக்குரியவர்களிடம் பேசுவதும், தேவையானால் மருத்துவர் அல்லது மனநல நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் அது ஒரு வலிமையான முடிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதை இன்னும் நீங்கள் பலவீனம் என்று நினைத்து கொண்டு எதையும் செய்யாமல் மனதிற்குள்ளேயே போட்டு எல்லா விதமான குழப்பங்களையும் வைத்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் இப்படி செய்யக்கூடாது. மற்றவர்கள் எது வேணாலும் பேசிவிட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்று நீங்கள் எப்பொழுது யோசிக்க தொடங்குகிறீர்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் முழுமைக்கும் நல்ல ஒரு முடிவை எடுக்க தொடங்குவீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளாக மட்டுமே தான் நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆனால் இந்த ரிஷபம் ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இரண்டுமே இந்த ஒரு நாளில் இருக்கும். நன்மைகளும் நடக்கும், பிரச்சனைகளும் உங்களை தேடியும் வரலாம். தொழில் விஷயத்திலும் போதுமான அளவுக்கு லாபங்களும் உங்களை தேடி வரும். அதே ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன நஷ்டங்களோ ஏதேனும் ஒரு பொருட்கள் டேமேஜ் ஆவது போன்ற செயல்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். எனவே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் தான். எனவே இந்த ஒரு நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இந்த ஒரு நாளில் தீர்ந்து ஒருவரின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படியாக மாறிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் வீடு அல்லது வாகனங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது மனை வாங்க வேண்டும்,
என்ற உங்களுடைய பல வருட கனவு நினைவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களை கூடி வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் எது செய்தாலும் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து நல்ல விதமான சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதற்கான வங்கி கடன்களோ அல்லது நிதி உதவிகளோ தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவே இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய யோகங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அதே போல நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த புதிய நவீன சொகுசு வாகனங்கள் அல்லது கார் வாங்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு புதிய வாகனங்கள் வந்து நிற்கும். அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை உற்சாகத்தில் ஆழ்த்தி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் இனி வரக்கூடிய நாட்களில் வீடு வாகனங்கள் சொகுசு கார்கள் என அனைத்தையும் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைத்துவிடும். நீண்ட நாள் காத்திருந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகிறது. அதனையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாக மட்டுமே தான் இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பொருந்தாது. இது சிலருக்கு, அதுவும் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும். மன அழுத்தம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்பிக்கைக்குரியவர்களிடம் பேசுவதும் தேவையானால் மருத்துவர் அல்லது மனநல நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் அது ஒரு வலிமையான முடிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை இன்னும் நீங்கள் பலவீனம் என்று நினைத்து கொண்டு எதையும் செய்யாமல் மனதிற்குள்ளேயே போட்டு எல்லா விதமான குழப்பங்களையும் வைத்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் இப்படி செய்யக்கூடாது. மற்றவர்கள் எது வேணாலும் பேசிவிட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்று நீங்கள் எப்பொழுது யோசிக்க தொடங்குகிறீர்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் முழுமைக்கும் நல்ல ஒரு முடிவை எடுக்க தொடங்குவீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளாக மட்டுமே தான் நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆனா இந்த ரிஷபம் ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இரண்டுமே இந்த ஒரு நாளில் இருக்கும். நன்மைகளும் நடக்கும், பிரச்சனைகளும் உங்களை தேடியும் வரலாம். தொழில் விஷயத்திலும் போதுமான அளவுக்கு லாபங்களும் உங்களை தேடி வரும். அதே ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன நஷ்டங்களோ ஏதேனும் ஒரு பொருட்கள் டேமேஜ் ஆவது போன்ற செயல்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். எனவே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் தான். எனவே இந்த ஒரு நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இந்த ஒரு நாளில் தீர்ந்து ஒருவரின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படியாக மாறிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் வீடு அல்லது வாகனங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது மனை